உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கடன் தொந்தரவுனால நிறைய கஷ்டப்படுறீங்க, இல்ல உங்களுடைய திருஷ்டி தோஷத்தினால நம்ம எதிரில் இருப்பவர்கள் நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவா நினைத்தாலே அது நம்மளுக்கு ஒரு தோஷமாக மாறும். அந்த திருஷ்டியை நம்ம விளக்குவது, நிவர்த்தி செய்வதுதான் பரிகாரம். சரிங்க மேம். இப்போ தோஷங்கள் வழியில் பார்க்குறப்போ முதல்ல ஒருத்தங்களுக்கு பெண் தோஷம் இருப்பது எப்படி தெரியும் அப்படின்னா முதல்ல என்ன, அவங்களுக்கான பிரத்யேக பரிகாரங்கள் என்னவா இருக்கும் மேம்? பெண் தோஷம்ன்றது ஒரு முன்னோர்கள் வழியில வரக்கூடிய ஒரு சாபக்கேடு. அதாவது அந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு பெண்ணை ஏமாற்றியோ, இல்ல அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நோய்வாய்ப்பட்டோ அந்த பெண் துர்மரணம் அடையும் பொழுது அந்த வேதனை தான் ஒரு சாபமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும். கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு வகை இருக்கு, அதற்கான பிரத்யேக பரிகாரம் என்னவா இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய அவசர கால உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குழந்தைக்கு மேல வந்தாச்சுனாலே அங்க ஒரு அபாஷன், அந்த கரு கலைப்பு ஏற்படும் போது அந்த ஒரு வேதனையாக மாறும். அந்த ஒரு சின்ன வேதனை தான் சார் எல்லாருக்குமே கர்ப்பிணி பெண்கள் சாபமாக மாறுது. பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எதற்காக ஏற்படுகிறது? பித்ரு தோஷம்ன்றது பாத்தீங்கன்னா இது ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்குது. எந்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாலும் பித்ரு தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது. ஏன் அந்த பித்ரு தோஷம் வருது அப்படின்னா முன்னோர்களுக்கு அந்த கடமைகளை சரியாக செய்யாது. சொத்துக்கள் வாங்கும்போது ஒரு தோஷங்கள் ஏற்படுது மேம். ஸோ அந்த தோஷம், நில தோஷம், ஒரு சொத்துக்கள் தோஷம்னா அதற்கான பிரத்யேக பரிகாரம் என்னவா இருக்கும், அது ஏன் ஏற்படுது? நம்ம அந்த சொத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னாலே அதுல சகுனத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்க போகும்போதே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடைகள் வரும். அந்த லேண்டை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளே புரோக்கர்ஸ் சுத்த விடுவாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிடும் நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. அதையும் மீறி நம்ம போய் அங்க பண்றோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துக்கு பக்தி பிளஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு தோஷங்களுக்குமான பிரத்யேக பரிகாரங்கள். இப்போ தோஷங்கள் நிறைய வகை இருக்கு, அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட தோஷங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறத பற்றியே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு மேம். ஸோ பரிகாரம் அப்படின்னா என்ன? கண்டிப்பா. இப்போ பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு பயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தானா, ஐயோ பெரிய அளவுல நம்ம செய்யணுமா, இந்த பரிகாரம் செஞ்சாதான் பரிகாரம்னு சொல்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ சின்ன லெவல்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை இடைவிடாம அழுதுகிட்டே இருக்கும். அந்த வீட்டுல எதனால அழுகுதுன்னே யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னது, அப்போ அந்த குழந்தை எதனால அழுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்குண்டான ஒரு நிவர்த்தியை செய்யணும். இந்த இடம்தான் அந்த பரிகாரம். அந்த நிவர்த்தியை செய்யக்கூடிய ஒரு இடம்தான் பரிகாரமாக அந்த ஜோதிட ரீதியாக வருது. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கடன் தொந்தரவுனால நிறைய கஷ்டப்படுறீங்க, இல்ல உங்களுடைய திருஷ்டி தோஷத்தினால எதிரிகள், தொழில் செஞ்சுக்கிட்டோம்னாலே நிறைய எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகள்னா யாரு? மனதளவுல நம்மளை பத்தி நினைத்து கொண்டே இருப்பவர்கள். ஐயோ அவன் நல்ல தொழில் செய்கிறானே, ஐயோ அவன் நல்ல வருமானம் வருதே, இப்படி அவர்கள் நம்ம எதிரில் இருப்பவர்கள் நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவா நினைத்தாலே அது நம்மளுக்கு ஒரு தோஷமாக மாறும். அந்த 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 திருஷ்டியை நம்ம விளக்குவது, நிவர்த்தி செய்வதுதான் பரிகாரம். சரிங்க மேம். இப்போ தோஷங்கள் வழியில் பார்க்குறப்போ முதல்ல ஒரு பெண் தோஷம் ஒருத்தங்களுக்கு பெண் தோஷம் இருப்பது எப்படி தெரியும் அப்படின்னா முதல்ல என்ன, அவங்களுக்கான பிரத்யேக பரிகாரங்கள் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பா. இப்போ பெண் தோஷம் இருக்கு. பெண் தோஷம்னா என்ன? எல்லாரும் ஜென்ரலா மேடம் பெண் தோஷம்னா ஏன், இதே பெண்களுக்கு மாத்திரம்தான் தோஷமா அப்படின்னா, பெண் தோஷம்ன்றது ஒரு முன்னோர்கள் வழியில வரக்கூடிய ஒரு சாபக்கேடு. அதாவது அந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு பெண்ணை ஏமாற்றியோ, இல்ல அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நோய்வாய்ப்பட்டோ, இல்ல தேவையில்லாம அவஸ்தைப்பட்டோ, தன்னை கவனிக்க முடியாமல் அந்த பெண் துர்மரணம் அடையும் பொழுது அந்த பெண்ணுடைய அந்த மனமாகப்பட்டது ஒரு வலியோட, ஒரு வேதனையோட ஒரு இறக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த வேதனை தான் ஒரு சாபமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்.
அந்த உங்களுக்கு பெண் சாபம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சாபம்ன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வர்றது அது சாபமாக மாறும். இந்த ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது தோஷமாக மாறும். பெண் தோஷமாக மாறும். அப்போ இந்த சந்ததியில இருக்கிறவங்க அந்த பெண்ணினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யும் போதுதான் அந்த பரிகார நிவர்த்தி ஏற்படும் போது அந்த பரிகார நிவர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்குன்னு உண்டான என்னென்ன இப்போ அவங்கள கேட்டாங்களே, இப்போ அந்த 3வது ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா என்னுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி பெண் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழியில யாராவது துர்மரணம், முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாலே துர்மரணம் தான் அந்த சாபத்தை கொடுக்குது, தோஷத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது துர்மரணம் யாராவது அடைந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்டாலே கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க, ஆமா என்னுடைய தங்கையோ இல்ல என்னுடைய அம்மாவோ இல்ல என்னுடைய சகோதரி யாரோ ஒருத்தர் அங்க பெண்ணாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்மளுக்கு கண்டிப்பா அங்க வந்துடும். அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன செஞ்சா அவளுடைய ஆன்மாவாகப்பட்டது. இப்போ பரிகாரம்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதாவது ஆன்மீக பரிகாரம்ன்றது வேற, நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேற. அப்படி இருக்கும்போது நம்ம ஆத்மார்த்தமா நம்ம என்ன பண்றோமோ அந்த ஆன்மாக்கு என்ன போய் சேரணுமோ அதை நம்ம பரிகாரமா செஞ்சிட்டாலே, இப்போ பெண்ணுக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண்ணா இருக்கா, கன்னி பெண்ணுன்றது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான பள்ளிகளுக்கு உண்டான ஒரு செலவுகளை செய்வதோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சுட்டானாலே அதுக்குண்டான அந்த பெண் சாபம் குறைஞ்சிடும். இப்போ பெண்கள்லயே 2 விதமாக இருக்கு. கன்னி பெண் சாபம், அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த துர்மரணங்கள், அதுதான் பெண் சாபம்னு வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, தாம்பூலம், கண்ணாடி, வளையல், இந்த மாதிரியான திருமணம் ஆனவர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த மாதிரியான பெண்ணிற்கு உண்டான ஒரு உடைமைகளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது, அப்படி அந்த விதத்துல நம்ம பரிகாரம் செய்யும் போது அந்தனுடைய தோஷமாகப்பட்டது குறைக்கப்படுது. நீ யாருக்கு வேணாலும் அந்த இதை கொடுக்கலாமா மேம், இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அதை கொடுக்கணும்? இல்லை, யாருக்கு வேண்டாலும் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, நம்ம முகம் அறியாதவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எப்போதுமே அது தெரியதான் செய்யும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறோம், தங்கச்சியோட குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், இல்லை அண்ணனுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அதில் பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அங்கே அந்த சாபத்தை போக்கக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு திருப்தி இருக்கணும். அந்த பெண்ணிற்கு அந்த குழந்தைக்கு ஒரு திருப்தி இருந்தாதான் அந்த சாபமாகப்பட்டதோ அந்த தோஷமாகப்பட்டதோ நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம முகம் தெரியாத நபர்களுக்கு அதை செய்யும் போது, இன்னும் ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு நம்ம அதை செய்யும் போது அந்த பெண் சாபமாகப்பட்டது முழுமையாக நிவர்த்தி பெறுது. இது 100% நம்ம உத்தரவாதமா சொல்லலாம். யார் யார் வீட்டிலலாம் யார் யார் ஜாதகத்துலலாம் இந்த பெண் சாபம் இருக்கோ இந்த மாதிரியா நம்ம பரிகாரம் செய்யும் போது அது முழுமையா நிவர்த்தி பெற்றோம். சரிங்க மேம். இப்போ பெண் சாபம் பார்த்தோம். அதன் வரிசையில் இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குல்ல மேம், அதை எதற்காக வருது, அதற்கான பிரத்யேக பரிகாரம் என்னவா இருக்கு? கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் அப்படின்றது இப்போ முக்கியமா நிறைய இடத்துல இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் சாபம், கர்ப்பிணி பெண்கள் தோஷம் அப்படின்றது இருக்கு. இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய அவசர கால உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குழந்தைக்கு மேலே வந்தாச்சுனாலே அங்கே ஒரு அபார்ஷன் அப்படின்ற ஒரு ரூல்ஸையே இப்போ எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகும்போது 2வது குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை, அவங்களோட பேசுவதுக்கு கூட இவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும்போது அந்த 2வது குழந்தைன்ற ஒரு வரும்போது அங்கே அபார்ஷன்றது அந்த கலைப்புன்றது ஏற்படும்போது, அந்த கருக்கலைப்பு ஏற்படும் போது என்னதான் ஒரு பெண் எவ்வளவோ படிச்சு சம்பாதிச்சு எவ்வளோ ஒரு உயரத்துல இருந்தாலும் அந்த தாய்மை அடையும் போது ஒரு மன ரீதியா ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. அந்த சந்தோஷமாகப்பட்டது அந்த கருக்கலைப்பு ஏற்படும் போது அந்த ஒரு வேதனையாக மாறும். அந்த ஒரு சின்ன வேதனை தான் சார் எல்லாருக்குமே கர்ப்பிணி பெண்கள் சாபமாக மாறுது. அந்த எந்த பெண்களாக இருக்கட்டும் ஒரு சின்னதாக மனசு, அதனால தான் எல்லாருமே ஜென்ரலாக அவங்கவுங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா,
அந்த வீட்டோடைய பெண்களை நம்ம அழ வைக்கக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அந்த வீட்டினுடைய பெண் குழந்தைய சந்தோஷமா எப்போதுமே வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெண் அழுதானாலே அது சாபமாகவும் தோஷமாகவும் மாறுவதற்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த அபார்ஷன் கருக்கலைப்புலாம் செய்யும்போது அது கர்ப்பிணி பெண்களுடைய சாபமாக தோஷமாக அடுத்த சந்ததியினருக்கு போகும்போது அது மிகப்பெரிய பிரச்சனைகள். அடுத்த சந்ததியினருக்கு என்ன வருது? இப்போ அந்த குழந்தையும் கருக்கலைப்பு ஆகுது. அப்படி ஆகும்போது அடுத்த சந்ததியினருக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்படி இருக்கும்போது அதை செய்யறதுனால நமக்கு என்ன பயன் இருக்க போகுது? நம்மளும் வேதனைப்படுறோம், அடுத்து நம்மளுடைய சந்ததியினரும் வேதனைப்படுறாங்க. இதற்கு நிவர்த்தி நம்ம செய்யணும். இது கண்டுபிடிச்சாச்சு, நம்ம இந்த கர்ப்பிணி பெண் சாபம் இருக்கு, நம்ம அபார்ஷன் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இல்லை முன்னோர்கள் வழியில யாராவது கர்ப்பிணியா இருக்கும்போதே துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதிப்பட்டோ இல்லை பல வேதனைகள்ல முன்னோர்கள் சாபம்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரியான இருக்கு. நம்மளுக்கு பரிகார நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும். அதிகமான ஒரு வளையல் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த நிறை மாத கர்ப்பிணிய ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மனசார சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உடைமைகள் வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். சரி, இப்போ அடுத்து ஒரு பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எதற்காக ஏற்படுகிறது? அந்த பித்ரு தோஷத்துக்கான பிரத்யேக பரிகாரம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா பித்ரு தோஷம்ன்றது பாத்தீங்கன்னா இது ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்குது. எந்த ஜாதகத்தை எடுத்தீங்கன்னாலும் பித்ரு தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது. ஏன் அந்த பித்ரு தோஷம் வருது அப்படின்னா, முன்னோர்களுக்கு அந்த கடமைகளை சரியாக செய்யாது. இப்போ ஒருத்தர் இறக்குறாங்க, அவங்களுக்கு உண்டான கர்மாக்களை நீங்க செய்யாம தவற விட்டுருப்பீங்க. ஏன்னா நீங்க வெளியூர்ல இருக்கலாம், இல்லை உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அந்த வருடம் அந்த திதிக்கு அந்த கரெக்டாக அந்த கடமைகளை செய்ய முடியாமல் ஏற்படும் போது அந்த பித்ரு தோஷம் வருது. இதற்கு நீங்க செய்யக்கூடிய இது எல்லாருமே ஜென்ரலா செய்யலாம். இதற்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரியான ஒரு அமாவாசை தினத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது, இது பேசிக்கா எல்லாரும் செய்யறது. இதையும் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சந்ததியினர் 3 சந்ததியினர் தாண்டி வந்தாச்சு, இன்னமும் எங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு, எங்களால் அதை எப்படி நிவர்த்தி செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு அங்க ஒரு திலவ ஹோமம் கண்டிப்பா பண்ணணும். அந்த திலவ ஹோமம் பண்ணிட்டீங்கன்னாலே 16 தலைமுறைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷங்கள் ஆகப்பட்டது முழுமையாக நீக்கப்படுது. அது ஒரு வாட்டி செஞ்சா போருமா மேடம், அதனால எங்களுக்கு எல்லா தோஷமுமே நீங்கிடுமா? இந்த பித்ரு தோஷத்துல இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நாங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இன்னும் பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு அந்த திலஹோமம் பண்ணிட்டீங்கன்னாலே பித்ரு தோஷம் முழுமையா கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வருடம் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு நீங்க அங்க போய் கடல்ல நீராடிட்டு வரணும். அதாவது சமுத்திர ஸ்நானம் சொல்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த பித்ருக்களாக இருக்கக்கூடியவர்கள் தோஷங்களை கொடுத்தாலும் அதை கரையக்கூடிய ஒரு ஸ்நானமாக தான் அந்த சமுத்திர ஸ்நானம் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த ராமேஸ்வரத்துல நீங்க அந்த ஒரு குளியல் போட்டிங்கனாலே, அதாவது உப்பு தண்ணியில நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியில போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த பித்ரு தோஷம் முழுமையாக நிவர்த்தி பெறும். சரி மேம், அடுத்து இப்போ மாத்திர தோஷம் அப்படின்னா எதற்காக ஏற்படுகிறது? அவங்களுக்கான பிரத்யேக பரிகார முறை என்னவா இருக்கு? கண்டிப்பா மாத்ரு தோஷம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா கிடையாது. ஏன்னா அம்மா வழியில வரக்கூடிய தோஷங்கள், சாபங்கள். அம்மா வழியிலன்னு சொல்லும்போது நம்ம இப்போ ஒரு பெண்கள் கல்யாணம் ஆகி வந்துட்டீங்கன்னாலே அவங்க அதாவது கணவன் வீட்டு சைடு தான் எல்லாமே பார்க்குறாங்க. குலதெய்வமாக இருக்கட்டும், எல்லா தெய்வ வழிபாடாகட்டும், கணவன் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறானோ அதை தான் நம்மளும் வழிபாடு பண்ணணும். கணவர் வீட்டில் என்ன இது பூஜை அனுஷ்டானம் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம பூஜை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க மாத்ரு தோஷம்ன்றது எப்படி வருது? இந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த அம்மாவனுடைய வீட்டை எதுவுமே கண்டுக்காம இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த அம்மாவனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தையோ, அம்மாவனுடைய ஒரு அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாம இருக்கும்போது அந்த மாத்ரு தோஷமாகப்பட்டது. அதே சமயத்துல இங்கே பெண்ணாக இருக்கக்கூடியவளும், புகுந்த வீட்டிற்கு வந்த அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவளும் தன்னுடைய அம்மாவை பற்றி நினைக்கும் போதும்,
நம்ம அம்மா கூட பேச முடியலையே, நம்ம அம்மா கூட பழக முடியலையே, நம்ம அம்மா கூட சந்தோஷமா இருக்க முடியலையே அந்த ஒரு வேதனை வரும்போதும், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு மனம் ஒரு வேதனையில இருக்கும்போது ஏதோ ஒரு மரணம் சம்பவிக்குதுன்னா அது தோஷமாக மாறுது. அந்த தோஷமா மாறும்போது அது மாத்திரு தோஷமா வருது. அந்த மாத்திரு தோஷம் இதற்கு நிவர்த்தி பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த அம்மா வழியில இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடு தான் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு. இதுக்கு நீங்க வேற எதுவுமே செய்ய முடியாது. இதற்காக நம்ம அம்மா வீட்ல இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம பூஜை பண்ண முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. இதற்கு உண்டான ஒரே ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அம்மா வழியில இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாட மாத்திரம் நம்ம ரெகுலரா பண்ணிட்டேனாலே நமக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்தி கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்க மேம். இப்போ ஒரு நிலம், சொத்துக்கள் வாங்கும்போது ஒரு தோஷங்கள் ஏற்படுது மேம். ஸோ அந்த தோஷம், நில தோஷம், ஒரு சொத்துக்கள் தோஷம்னா அதற்கான பிரத்யேக பரிகாரம் என்னவா இருக்கும்? அது ஏன் ஏற்படுது? கண்டிப்பா. இப்போ நிலம் தோஷம் வருது. ஒருத்தருக்கு சொத்துக்கள் வாங்கும்போதே நிறைய பிரச்சனைகள் வருது சார். அதாவது நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு காசும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா போணும்னு தான் எல்லாருமே நெனைக்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, உயரக்கூடிய ஒரு முதலீடா தான் இருக்கணும். அடுத்த சந்ததியினருக்கு எந்த நேரத்துல பிரச்சனை வந்தாலும், அந்த முதலீடாகப்பட்டது இவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்கணும்னு எல்லாருமே பார்க்குறோம். அதற்கு நம்ம எல்லாருமே முக்கியமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணம் ஒரு லேண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சொத்து வாங்கி வச்சிரணும். நமக்குன்னு நம்மளுடைய குழந்தைகளுக்குன்னு ஒரு சொத்து வாங்கி வச்சிரணும் அப்படின்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா செய்றாங்க. அந்த சொத்து வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்க நீங்க போறீங்க. இப்படி புரோக்கரை பார்க்க போறீங்க. புரோக்கர் பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய ஒரு ஏமாற்றங்கள் வரும். முதல்ல சகுனத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் சார். நம்ம அந்த சொத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னாலே, அதுல சகுனத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தடைகள் வரும். வண்டி அப்பதான் ரிப்பேர் ஆகும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அங்க ஒரு பிரச்சனை வரும். நம்ம அலைய விடுவாங்க. அந்த லேண்டை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளே புரோக்கர்ஸ் சுத்த விடுவாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிடும் நீங்க அங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. அதையும் மீறி நம்ம போய் அங்க பண்றோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துல 1008 பிரச்சனை வரும். சைன் போடுறதுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு குளறுபடிகள் வரும். அடுத்து டாக்குமெண்ட்டை தப்பா அடிச்சிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அது என்ன சொல்றது, சகுனமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தடை இருக்கு, நீ போகாதன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் மீறி நம்ம அந்த வீடை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ள போனோம்னாலே அங்க கண்டிப்பா வியாதிகள் தொந்தரவு இருக்கும். அந்த சொத்துல உங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னாலே அந்த வியாதிகள் தொந்தரவு இருக்கும். இல்ல நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சொத்து வாங்குற வரைக்கும் ஒரு குடும்பமா நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. என்னைக்கு அதுக்குள்ள போனாங்களோ, அந்த வீட்டிற்குள்ள போனாங்களோ, கணவன் மனைவி பிரிவினை வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துரும். ஒரு இளம் வயதுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளா இருக்கிறாங்களா, அவங்க மூலமாக ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சொந்த வீடை கட்டி நம்ம அங்க போய் அவமானப்படுறதுக்காகவே தான் நம்ம இவ்வளோ வீடு கட்டி இங்க வந்தோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ இதனாலதான் நம்ம தோஷத்தினாலதான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனையா, இல்ல நம்ம லேண்டுனால பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சர்ப்ப தோஷத்தினுடைய ஆதிக்கம் அந்த மாதிரியான இடத்துல நிறைய இருக்கும். சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை இருக்குன்னாலே கண்டிப்பா அதனுடைய இருக்கும். இது தவிர உங்களுக்கு சொத்துல சாபம் இருக்கும். இப்போ நீங்க ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறீங்க. அந்த நிலம் யார் கையிலேருந்து கை மாறி இருக்கு பார்த்தீங்கன்னாலே அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு தோஷங்களும் இருக்கும். இப்போ ஒருத்தர் யாரோ ஒரு வேதனைப்பட்டு கடனுக்காக ஒரு சொத்தை விற்கிறாரு அப்படின்னா, அந்த கடனுக்காக சொத்தை விற்கும்போது அவர் மன வேதனையோடு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தை நீங்க வாங்குறீங்க, அந்த சொத்தை வாங்குறீங்கன்னா அந்த தோஷம் உங்களுக்கு கைமாறப்படுகிறது. அந்த கைமாறும் போது அதற்குண்டான உங்களை வாழ விடாம, அந்த இடத்துல இருக்க விடாம என்னென்ன பிரச்சனைகளை பண்ணணுமோ எல்லாமே பண்ணும். அதற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அதற்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை எடுத்து நம்ம தோஷ பரிகார நிவர்த்தி பண்ணணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பரிகார நிவர்த்தி பண்ணணும். இல்லை நம்ம அந்த வீட்டை இடம் மாற்றம் செஞ்சுட்டோம்னா நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியேறி
நம்ம வேற இடத்திற்கு போயிட்டோம்னாலே அந்த வீட்டை நம்ம வாடகைக்கு கொடுத்து அதற்கு உண்டான நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட தோஷத்திற்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்க நிறைய பரிகார ஹோமங்கள் பண்ணினாதான் அதற்கு உண்டான ஒரு நிவர்த்தியே கிடைக்கும். சரிங்க மேம். இப்போது தோஷங்கள் அடிப்படையில் இறுதியாக நம்ம மாங்கல்ய தோஷம் எதனால் ஏற்படுது, அப்படி மாங்கல்ய தோஷத்தை நம்ம எப்படி கண்டறிவது, அதன் பின் அதற்கான பிரத்யேக வழிபாடா இல்லை ஒரு பரிகாரமா என்ன செய்யலாம்? இது கண்டிப்பா மாங்கல்ய தோஷம்ன்றது பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டு வரும். இந்த மாங்கல்ய தோஷத்துல பார்த்தீங்கன்னா அதிகமா நம்ம எல்லாருமே முதல்ல ஜாதகம் திருமணத்திற்காக ஏற்பாடு பண்றோம்னாலே மாங்கல்ய அந்த பலத்தை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இல்லை இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலே அதற்குண்டான அந்த மாங்கல்ய தோஷம் எப்படி வருதுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழியில் திருமணம் ஆகாமலேயும் சில பேர் இறந்து போயிருப்பாங்க, இல்லை திருமணம் ஆகி சுமங்கலியாக இறந்து போயிருப்பாங்க, இந்த மாதிரியாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரபு வழியில் வரும்போது இது மாங்கல்ய தோஷமாக வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ப தோஷத்தினால இந்த மாங்கல்ய தோஷம் வரும். சர்ப்ப தோஷம் இருந்ததுனாலே இந்த மாங்கல்ய தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்தை தானமாக கொடுக்கணும். நீங்கள் கட்டியிருக்கிற தாலியை அந்த கழட்டி அந்த மாங்கல்ய தோஷம் இருக்குதுனாலே நீங்கள் கட்டிருக்கிற அந்த தாலியை எடுத்து அந்த குலதெய்வ உண்டியலில் போட்டுட்டு மறுமணம் மாதிரி பண்ணிக்கணும். அந்த மறுமணம் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் முழுமையாக நிவர்த்தி பெற்றோம். இல்லை எங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நாங்கள் மாங்கல்யத்தை எல்லாருமே ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லையா, அப்படி இருக்கும்போது மாங்கல்யத்தை எப்படி கலட்டுறது, நாங்கள் இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாலே நீங்கள் இதெல்லாம் வெளியூரில், அதாவது நீங்கள் சொந்த இடத்துல இருந்து வெளியூரில் போய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்கனாலே கண்டிப்பாக வெளியூருன்றது பார்த்திங்கன்னா வெளிநாடு ஒரு 1000-500 கிலோமீட்டர் தூரமாக போயிடணும். போயாச்சுனாலே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். எந்த அளவு தூரத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். மெயினாக உங்களுக்கு இதுக்கு நிவர்த்தி பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தை தானமாக கொடுக்கணும். ஒரு 2-3-5 பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம், மாங்கல்யத்தை தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதவங்க மாங்கல்யத்தை கழட்டி உண்டியலில் போட்டுட்டு மறுமணமாக செஞ்சுக்கலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணத்தை மறுமணமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகிடும். சரிங்க. இப்போ நம்ம தோஷங்கள் பற்றியும் சாபங்கள் பற்றியும் ரொம்ப ஒரு விளக்கமான ஒரு பதிவாக இது அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்குமா. ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம்.